ஹாய் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தாங்க நான் இந்த ரெசிப்பியை ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். அதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பார்க்க எப்படி அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரோட் சைட் மசாலா பட்டாணி மசாலா எப்படி பண்ணுவாங்கன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 6 மணி நேரம் பட்டாணியை ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி பட்டாணியை ஒரு குக்கரில் மாற்றி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மூலம் இந்த மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி விசில் ஒரு 3 விசில் 4 விசில் விட்டுக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, ஜீரகம், கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ இல்லை, அதனால நான் சேர்த்துக்கலைங்க. அது கம்பல்சரியாக சேர்த்துக்கணும், அப்போ தான் அது கொஞ்சம் ஃப்ளேவர் தரும். ஆனால் இன்றைக்கி இல்லாதனால நான் சேர்த்துக்கல. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். திருகிட்டு இது கூட நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். திருப்பியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஸ்பூன் சிக்கன் மசாலா. நான் இன்றைக்கி சக்தி சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். ஸ்பூன் கரம் மசாலா. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட்டாணி அவிச்சு இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக அமுக்கி விட்டுக்கோங்க. இதை இப்போது நம்ம அந்த மசாலாவில் சேர்த்துவோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு. அந்த பட்டாணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் கொத்தமல்லி இலை இருந்தால் தூவி விட்டுக்கோங்க. இப்போ 4 பானிபூரியை உடச்சி உள்ள விட்டுக்கோங்க. நான் ரெடிமேட் பானிபூரி வாங்கி வச்சுருந்தேன், அதை பொரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இதில் இப்போது கேரட்டை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச பட்டாணி மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக ரோட் சைட் பட்டாணி மசாலா ரெடிங்க. இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.